சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி முழுமையாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். இதை கூர்ந்து கவனித்து வந்தால் மிகச் சரியாகவே இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திசாபுத்திகளின் காரணமாக சில சங்கடமான பலன்கள் ஏற்பட்டாலும் கோச்சார கிரகங்களின் பலன்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஓரளவிற்கு பலன் கொடுத்திடக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பாக சந்திரனுடைய சஞ்சாரமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சில நேரங்களில் மற்ற கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சரி. இந்த வாரம் என்கின்ற போது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை 8/9 முதல் 14/9 வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது. முதன்மையாக அதற்கு நாம் எடுக்கின்ற ஒரு தகவல் சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார் என்று தெரிந்தாலே போதும். அந்த ரீதியில் திங்கட்கிழமை மாலை வரை மேஷ ராசினரான உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். திங்கட்கிழமை மாலை வரை மேஷ ராசினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் இருக்கும், நெருக்கடிகள் இல்லாத நிலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கும், குடும்பத்தில் நன்மையான நிலை இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரையில் ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெளியூர் பயணம் நிச்சயமாக இருக்கும். அப்போது விரைய செலவுகளும் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், உடல் உபாதைகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செயல்படக்கூடிய நிலை இருக்கும். கொஞ்சம் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், வரவு இருக்கும், ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த வாரத்தில் செலவுகளும் இருக்கிறது, வரவும் இருக்கிறது, அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கிறது, வெளியூர் பயணமும் இருக்கிறது. எல்லாம் கலந்து கட்டிய வாரமாக இந்த வாரம் மேஷ ராசினருக்கு இருக்கிறது. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் ராகுவால் உங்களுக்கு பணமழை பொழிய போகிறது. வரவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மேஷராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ராகுடைய சஞ்சாரம் மிக யோகமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கும். அப்போ வரவிற்கு குறைவு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் எந்த வழியிலாவது பணம் வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம் ஒரு துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. எடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். வழக்குகள் ஜெயமாகும். அப்போ எதிரிகள் இல்லாத நிலை, ஒரு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனால் உங்களுக்கு இருக்கு. உறவுகளுடைய ஒத்துழைப்பும் அவருடைய ஆதரவும் நெருக்கமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. குருவுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் கிடைப்பதால் திருமண வயதினருக்கு வரன் வரும், கணவன் மனைவிக்குள் ஒத்துமை இருக்கும், ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வரவு என்பது அதிகரித்து கொண்டிருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படியாவது பணம் பாக்கெட்டுக்கு வந்துடும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். மேஷ ராசினருக்கு இந்த வாரத்தில் 11ஆம் இடத்தில் குரு பார்ப்பதும் 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதும் இந்த பணப்புழக்கத்திற்கு தடை இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத பகவானுடைய சஞ்சாரம் வியாழக்கிழமை வரை கொஞ்சம் உங்களுக்கு வேறு சங்கடங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், உங்களை பற்றி மற்றவர்கள் புறம் பேசலாம். ஆனால் வியாழக்கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கு. வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகலாம். வியாழக்கிழமை வரை மற்றவருடைய புறம் பேசுதலும், வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு யோகமான நிலையும் புத பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் 5ஆம் இடத்தில், கேது 5ஆம் இடத்தில். கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழப்பம் இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் சமாளித்திடக்கூடிய சக்தியினை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம்தான். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்துடுமா? இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை வரை உத்தியோகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. வேலையில் நெருக்கடி இருக்காது.
வியாபாரத்திலும் சங்கடங்கள் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு விருப்பப்படி இருக்கும். நீ வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் பார்க்கணுமா பார்த்துடுவீங்க. வேலையில் இதுதான் இலக்கா அதை முடிச்சுடுவீங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் யோகத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வருமானத்தை பார்த்திடக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கிங்க? வருமானத்தை பார்த்திடக்கூடிய நாட்கள் எழுதி வச்சுக்கிங்க. வராத பணம் வரும், கேட்டிருந்த பணம் வரும். அப்போது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஒரு லோன் போட்டிருப்பீங்க, லோன் கைக்கு வரும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வருவாய்க்குரிய நாட்கள் உங்களுக்கு. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கு, அலைச்சல் காத்து கொண்டிருக்கு, விரயங்கள் காத்து கொண்டிருக்கு. ஏதாகிலும் ஒரு வகையில் வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்படும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஜென்ம ராசிக்குள் குரு சந்திர பகவான் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் அப்படியே போய்கிட்டே இருங்க. புரியுங்களா? அது யோகத்தான் கொடுக்கும் உங்களுக்கு. எடுக்கிற வேலையை அப்படியே எந்த குழப்பமும் இல்லாமல், ஆசோலேஷன் இல்லாமல், இது செய்யலாமா செய்யக்கூடாது, குழப்பமே வேணாம், கையில் ஒரு வேலையை எடுத்துட்டிங்களா அதை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே இருக்குது. சரி, வேறு என்ன யோகம் இருக்குது? ஒரு நல்ல விஷயம்தான் நமக்கு சொல்ல வேண்டிய ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டத்தில். ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பலன்கள் எப்படி வேண்டும்னா இருக்கலாம், எதிர்மறையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பலமான கிரகம் நமக்கு யோகமான பலன்களை வழங்குகிறது என்றால் நமக்கு எந்த விதமான சங்கடமும் படாது. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்தார். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை. நிறைய பேர் மெமோ வாங்கியிருப்பீங்க, வேலையை விட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க வெளியில், இல்லை வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. இப்போ மிதுன ராசிக்குள்ள குரு சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ ராகுவும் அதே சஞ்சாரம் தான் 10ஆம் இடத்துல. இப்போ சனி வக்கரமா இருக்காரு. அதே நேரத்தில் சனிக்கு என்னவெல்லாம் காரகத்துவம் இருக்கிறதோ அந்த காரகத்துவம் ராகுவிற்கு உண்டு. அந்த ராகு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வேலையில். ஆனாலும் குருவுடைய பார்வை அந்த இடத்திற்கு கிடைக்கிறது. ஒரு பெரிய நெருப்பு தகிச்சிட்டு இருக்கு, வெயில் இருக்கு, ஒரு ஏசிக்குள்ள உட்காந்த மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு. என்ன ஆகிப்போச்சு? குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைத்த காரணத்தினால் வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் போய்விடும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் போய்விடும், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய சொந்த செல்வாக்கு வெளிப்படும், புதிய வேலை, அது முன்னேற்றமான வேலை, இருந்த இடத்தை விட ஒரு நல்ல இடத்துக்கு போய் வேலை பார்க்கின்ற நிலை, இருந்த இடத்திலேயே முன்னேற்றம் காணக்கூடிய நிலையெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உடம்புல எப்போ பார்த்தாலும் நோய் நோய் நோய்னு இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டே முதல் குத்திருப்பாங்க நிறைய பேர். இனிமேல் அது நடக்காதுங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்குவீங்க, புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. இது உங்களுக்கு யோக காலமாகவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தின் போது துரோகிகளை வெல்வது, எதிர்களை வீழ்த்துவது, வழக்குகளை ஜெயிப்பது. அப்போ என்னதான் மெம்மோ வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம். இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் கேதும். உழைப்பு அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளின் காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலை கூட சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும். கொஞ்சம் உழைப்பு நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த வாரத்தில். அதே நேரம் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். ராகு பற்றி முதல்ல சொல்லிட்டேன். 10ஆம் இடத்துல ராகு. செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் விரய செலவுகள் அதிகரிக்கும். அதற்கு மேலே சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. உங்களுடைய நிலையில் ஒரு என்னதான் சங்கடம் வந்தாலும் சரி, நான் நல்லா இருக்கேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க. அப்போ சங்கடம் என்பது மனுஷனுக்கு வரதான் செய்யும். அதை சமாளித்திடக்கூடிய சக்தி இருக்குதானே இருக்கு. செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். வருமானம் இருக்கு, அதை கேட்டால் வருமானம் இருக்கு. பயணங்கள் இருக்க தான் செய்யும். பயணத்தால் ஆதாயம் இருக்குன்னா ஆதாயம் இருக்கு. எல்லா வகையிலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நிலையினை ராசிநாதன் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் வியாழக்கிழமை வரையில் உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்களுக்கு காரணமாக இருக்க போகிறது. இதுதான் 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 இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் போகணும் என்பதையெல்லாம் புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்.
வெள்ளிக்கிழமை முதல் புதனின் சஞ்சாரம் அபகீர்த்திக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாக பேசக்கூடிய நிலையினை நீங்கள் காணலாம். யாராவது ஒன்று பேசிட்டே போயிடுவாங்க. நாம நல்லதாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா செயல்களும் நம்முடைய மனசாட்சிக்கு சரியாக போயிட்டு இருக்கு. மற்றவருடைய பார்வைக்கு அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாத போது உங்களிடத்தில் அவர்கள் பேசலாம். அப்படி ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தாங்க. கிரகங்கள்லாம் வரிசை கட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. எல்லா விதமான சங்கடங்களும் விலகப் போகுது. ஏதாகிலும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்துட்டு போயிடும். மனசில் இருக்கிற குழப்பத்தையும் நெருக்கடியும் இல்லாமல் செஞ்சிடும். ஒரு கிரகம் பார்த்தா பின்னாடி சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா அது தீர்வு உண்டாக்கிடும். அப்படி தான் இருக்குது இப்போ உங்களுடைய வாழ்க்கை. சரி, இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன், தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி. அந்த சந்திரன் திங்கட்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா யோக பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். திங்கட்கிழமை மாலை வரை யோக பலன்களை, ஒரு புதுசாக இடம் கூட சில பேர் வாங்குவீங்க, நல்ல முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. மிக யோகமான பலன்கள் இருக்குது. இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, வேண்டுதலை நிறைவேற்றுவது, இதுவெல்லாம் திங்கட்கிழமை மிதுன ராசினரான உங்களுக்கு இருக்குது. திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருமானத்தில் குறியாக இருப்பீங்க. என்ன தொழில் மீது அக்கறை இருக்கும். எப்படி வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கறது, கொஞ்சம் மந்தமாக இருக்க, என்ன செய்யலாம், இதை எப்படி மாற்றலாம், எப்படி இதை மாற்றி அமைக்கலாம், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு மாற்றம் செய்து லாபத்தை காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த வேலை தேடி வந்தவர்களுக்கு கூட எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் சாதகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பணத்தை காணக்கூடிய, பணத்தை எண்ணக்கூடிய நாளாக இருக்கும். சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு இருக்காது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை ஒரு யோகமான பலன்களாக கிடைச்சிட்டு இருக்கு. பணப்புழக்கம், சந்தோஷம், எல்லா விதமான பலன்களும் யோக பலன்களாக கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ செலவும் வரணும் இல்லை. இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவு ஏற்படும். ஏதாகிலும் ஒரு முயற்சியை கையில் எடுக்கலாம், இல்லை வெளியூர் பயணம் இருக்கலாம், உங்களுடைய தேவைக்காக பயணப்படலாம். அதன் காரணமாக செலவுகள் செய்யலாம். ₹1 விரைய செலவு ஏற்பட்டு தீரணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். செலவுகள் என்பது நிச்சயமாக இருக்கு, அலைச்சல் என்பது நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் உறக்கம் கூட தடைப்படும். அப்போ இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செலவு உங்களுக்கு. சரி, மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய சஞ்சாரமும் கேதுவுடைய சஞ்சாரமும் அப்படியே உங்களை தூக்கி நிப்பாட்ட போகுது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் வரட்டுமே, பார்த்துக்கலாமே, நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும், நம்மகிட்ட என்ன தப்பு இருக்கு, என்ன யார் என்ன பண்ண முடியும், அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அந்த அளவிற்கு மனதில் ஒரு தைரியம் வரும், செல்வாக்கு வரும், ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை வந்துடும். யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க, நம்மளால முடியும், பிறகு பார்த்துக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வரும். அதற்கு மேலே சுக்கிரனுடைய சஞ்சாரம், அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. பொருள் வரவு உங்களுக்கு இருக்குங்க, நிறைய பொருள் வரவு இருக்குது. இந்த வாரத்தில் வருமானம் இருக்கும், சுபிட்சம் இருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கடந்த காலத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் யோகமாகவே இருக்கும். குரு ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகிறது, இந்த ஊருக்கு போகிறது, வேலைக்காக அங்கே போகிறது, இப்படி ஒரு அலைச்சல். அந்த கண்ணு மூழ்கிட்டு வேலை செய்கிறது, இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் இந்த ஜென்மகுரு காலத்தில் ஒன்று வெளியூர் போகணும், இல்லை இருக்கிற இடத்துல உறக்கமின்றி வேலை செய்வது, ஓய்வின்றி வேலை செய்வது, இது போன்ற நிலையில் ஈடுபடணும். அப்போ தானே வருமானத்தை பார்க்க முடியும். அப்போ ஜென்மகுருடைய காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு ராசினருக்கும் யோக பலன்கள் அதிகபட்சமாக கிடைக்கும். என்னென்னா 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தில் அப்போது உழைப்புகள் இருக்குது, உறக்கம் இல்லாமல் வேலையில் ஈடுபடுகின்ற நிலை இருக்குது, வெளியூர் பயணம் இருக்குது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது, புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய நிலையும் இருக்குது. இந்த வாரத்தில் எப்படி பார்த்தாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முதல் இந்த வியாழக்கிழமை வரை பார்த்தா சின்ன பிரேக் இருக்கும் உங்களுக்கு. வியாழக்கிழமை வரை சின்ன பிரேக் இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறகு
நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், பேங்க்கில் கடன் கேட்டுக்கலாம், கடன் கைக்கு வரும். இந்த நிலைகள் எல்லாம் இந்த வாரத்தில் மிதுன ராசினால உங்களுக்கு இருக்கு. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம் தான். உலகளந்த பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிநாதன் சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், எங்கே சஞ்சரிக்க போகிறார், எந்த விதமான பலன்களை வழங்கப் போகிறார்? நான் சொல்ற பலன்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கே நிறைய ஜோதிடம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சமாக ஜோதிடம் பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கிரகம் இங்கே சஞ்சரித்த இந்த பலன்களை கிடைக்கும். ரொம்ப எளிமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது நீங்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த தெளிவே உங்களுக்கு. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும், பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும், வெளியூர் பயணத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் எப்போ? திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடந்த வாரத்தின் நெருக்கடி இந்த வாரத்தில் தொடரும். உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம். திங்கட்கிழமை மாலை வரை எல்லாவற்றிலும் நிதானம் என்பது மிக மிக அவசியம். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு பிரகாசம், கொஞ்சம் நிம்மதி, கஷ்டத்தில் இருந்தவரை கை பிடிச்சி தூக்கி விடக்கூடிய அளவுக்கு யாராவது உடைய உதவி, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, கொஞ்சம் தெய்வ அருள் என்பதெல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலை திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒரு அப்படியே உயிர்ப்பு. எப்படி ஆகிடும்? அப்பா வியாபாரத்தில் கொஞ்சம் லாபத்தை பார்த்துட்டோம், தொழிலில் நிம்மதி ஏற்பட்டு போச்சு, உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லாமல் போச்சு, எல்லாமே நல்லா போகுது. இப்போ வேலைக்காக முயற்சி செய்துட்ருக்கோம், வேலை கிடைக்குது. தனியார் நிறுவனத்து வேலை கூட இருக்கட்டுமே, வேலை கிடைக்குது. வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தோம், நல்ல பதில் வந்திருக்கு. இப்படியெல்லாம் ஒரு நல்ல நிலை எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. அது பிறகு கடைசி 2 நாள் இருக்க பாருங்கள், ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டமான யோகமான நாள் உங்களுக்கு. கையில் பணம் பொருளுங்க. எப்போ? 11ஆம் இடத்து சந்திரன் கையில் பணம் பொருளும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வர வேண்டிய பணம் வரும். மனசில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு இருக்காது. இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது என்னதான் வந்தாலும் சரி, அதை சமாளித்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வேணும் பாருங்கள். அந்த சக்தி உங்களுக்கு இப்போ இருக்கும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், பராக்கிரமம் என்ன வந்துட்டு போகுது பார்த்துக்கலாம். நம்மளால் முடியாதுதான், நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்க, அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்கு வந்துடும். அப்போது மனநிலை சரியாக போச்சுனாவே வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியம், துணிச்சலாம் தானாகவே வந்துடும். அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் தைரியம் அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், உடம்புல ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும், வேகமாக செயல்படக்கூடிய அளவிற்கு உடல்நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கும். பார்த்தீங்களா? அடுத்து குரு 12ஆம் இடத்துல விரைய செலவுகள் காத்துட்ருக்கு. அது பொதுவாக சொல்லிடலாம். ஏதாகிலும் ஒரு வகையில் ஏதாகிலும் ஒரு செலவு எப்படியே ஏற்பட்டுருக்கும். அது பூரா பார்த்தீங்கன்னா ஆதாயமான செலவாக தான் இருக்கும், அத்தியாவசிய செலவாக தான் இருக்கும். கையில் பணம் செலவாகும், அது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாக இருக்கும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு, 6ஆம் இடத்திற்கு, 8ஆம் இடத்திற்கு. அப்போது சந்தோஷம் கிடைப்பதற்குரிய இடம் 4ஆம் இடம். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைத்திடக்கூடிய இடம் 4ஆம் இடம். புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலையினை உருவாக்கிடக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது ஒரு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை, பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை, இல்லை புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை, அப்புறம் ஒரு உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஒரு தோற்றத்தில் பொலிவு, இதையெல்லாம் குரு பகவானுடைய பார்வைகள் ஏற்படுத்தி கொடுக்கு. 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ எந்த விதமான பாதகமும் ஏற்பட போவதில்லை, அவமானம் ஏற்பட போவதில்லை, உடலுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட போவதில்லை. இந்த விதமான நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேதுவும் சூரியனும் 2ஆம் இடத்துல. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியோடு இருங்க, அவங்க பேச்சை கேளுங்க, வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து விடுங்க, புரியுதுங்களா? அது பணப்புழக்கத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப தாராளமாக வேண்டாம், கவனமாக இருங்க. யாரையும் நம்பிடாதீங்க. கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களில் மிக அதிகபட்ச கவனம் வேணும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா புத பகவான் சஞ்சாரம்.
வியாழக்கிழமை வரை சாதகமாக இருக்குது, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படலாம். வியாழக்கிழமைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கெல்லாம் பள்ளி வந்து நல்லா சொல்லுமா, நல்ல பலனை சொல்லும், அது போய் கழனிபானில் விழுமா. அதுபோல் இந்த புத்தி குறைவின் காரணமாக வெள்ளிக்கிழமை முதல் ஒரு அவசரப்பட்டு சில வேலையில் ஈடுபட்டு நீங்கள் வந்து சில சங்கடங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசர முடிவுகள் வேண்டாம். யாரையும் நம்பி எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். கவனமாக இருப்பதும் நிதானமாக இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மனம் தெளிவாகும், செயல்கள் தெளிவாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. பொதுவாக வாழ்க்கையில் எப்போ ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வரும்னா, எந்த ராசினாலும் தான் சரி, ஜென்ம ராசிக்குள்ளே எப்போ கேது வந்துட்டாரோ அப்போ நம்பிக்கை தானாக வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி பிரித்து மேஞ்சிடுவார். ஞானத்தை கொடுத்துடக்கூடிய ஞான மோட்சக்காரர்களே கேது. அப்போ வந்து ஞானத்தை கொடுப்பதற்காக நிறைய சங்கடங்களை கொடுத்து இந்த உலகத்தை புரிய வைப்பார். இப்போ ஜென்மராசிக்குள்ளே கேது இருந்துகிட்ருக்காரு. என்னதான் செல்வாக்கு, அந்தஸ்து, சுகபோகம், மிகப்பெரிய கோடீஸ்வரத்தனம் என்னதான் இருந்தாலும் சரி, மனசு ஓரத்தில் ஒரு இறுக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும். இதையெல்லாம் ஜென்மக்கேது ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த ராசினராக இருந்தாலும் சரி, புரியுங்களா? இது ஜென்மக்கேதுவின் காலகட்டம் சிம்ம ராசினருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, மற்ற கிரகங்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குங்க. எப்படி? மிக சந்தோஷமாக இருக்கும். எந்த பிரச்சனைகளும் இருக்காது, நெருக்கடிகள் இருக்காது, குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு இருக்கும். சரி, அதுக்கு பிறகு என்ன ஆகும் யோசிப்பீங்களா? அது பிறகு என்ன ஆகும்? பிறகு என்ன ஆகுன்னா, திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போது சந்திராஷ்டமம் என்பது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. என்னன்னா, அது சந்திரன் என்பது 8ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் போய் சஞ்சரிப்பது. இப்போ சந்திரன் தான் மனக்காரகனாக இருக்கார். மனக்காரகனாக இருக்கின்ற சந்திரன் மறைவு பெறுவதால் நம்முடைய மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கோம், வண்டி நாம தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், சிந்தனை வேறு எங்கேயோ போயிட்டு இருக்கோம், எதையா நினச்சிட்டே இருப்போம். அப்போ சிக்கல்கள் வந்து அங்கே வாகன விபத்து நடக்கலாம். ஒரு இயந்திர பணியில் இருக்குங்க, நம்முடைய சிந்தனை வேறு எங்கேயோ போகும், ஒரு குழப்ப நிலை உண்டாகும். அப்போ அங்கே இயந்திர பணியில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். இப்படி குழப்பங்களுக்கு மனதில் இடம் கொடுக்கின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதனால தான் சொல்லுவோம், புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும், வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சந்திராஷ்டம நாட்களில் வழக்கமான வேலைகளில் கவனமாக இருந்தால் போதும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படியே ஒரு ரிலீஃப் கட்டிடும். முதல்ல ஒரு 2.25 நாட்கள் ஒரு அப்படி இறுக்கமாக இருந்ததா, அது பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சுபிட்சமான பலன்கள் ஏற்படும். சங்கடமான நிலையிலிருந்து விடுபடக்கூடிய நிலை இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நிலை இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் இருந்த நெருக்கடி, தொழிலில் இருந்த நெருக்கடி, வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு 2.25 நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருந்துக்குங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது மட்டுமே கிடையாது, ராசி நாதனும் இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ராசிநாதன் என்ன பண்ணுவார்னா, உங்களை உஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பார், வேகமாக செயல்பட வைப்பார். வேகம் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். அதே நிதானம் வேணும். ஒளிமிக்க கிரகம்தான் சூரியன், அதே கூட கேது இருக்கார் இல்லையா, அப்போ கொஞ்சம் நிதானம் வேண்டும். இந்த சூரியன் கேது சேர்க்கை என்பது பல சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடியது. நிதானமாக செயல்பட நன்மையாக இருக்கும். ராகு 7ஆம் இடத்தில் இருக்கார். ராகு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. அப்போ தப்பான நண்பர்கள்லாம் கிடைக்காத மாட்டாங்க, தவறான விஷயங்கள்லாம் இருக்காது. அது பெரிய சந்தோஷம். நண்பர்கள் முழுவதும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார். கூட்டு பலப்படும். இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடம் பலப்படுகின்ற போது, 7ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கின்ற போது சிம்மராசினருக்கு ஒரு கூட்டணி என்பது பலமாக இருக்கும்.
இது ஒரு நல்ல நேரம். அதே நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல எப்படியாவது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி? சேர்க்கைக்குரிய காலகட்டம், வருமானம் அதிகரிப்பதற்குரிய காலகட்டம், சேர்க்கைக்குரிய காலகட்டம். குருவுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு. 7ஆம் இடத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டேன். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கு. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க, தைரியமாக பார்த்துக்கலாம், நம்மளால முடியும், என்ன பண்ணிட முடியும், அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்படியும் நன்மையான பலன்கள் இருக்கிறது. குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு மிக யோகமான பலன்களை வழங்கி ஒரு பலமிக்க மனிதராக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்குரிய நிலையினை ஏற்படுத்தியிருக்கு. புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணப்படக்கூடிய நிலை, பயணத்தினால் ஆதாயப்படக்கூடிய நிலை எல்லாம் புதனுடைய சஞ்சாரமும் ஏற்படுத்தி கொடுக்கு. பொதுவாக இந்த வாரத்தில் ஒரு 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம், மற்ற நாட்கள் குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் சுக்கிரனின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். உங்களுடைய ராசிநாதன் சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, எந்த ஒன்றிலும் திட்டமிட்டுத்தான் செயல்படுவீங்க. எப்படி? ரொம்ப அகல கால் வைக்க மாட்டீங்க. எது சாத்தியப்படுதோ, எதை நோக்கி உங்களுடைய பயணமோ, எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நிதானமாக தான் பயணிப்பீங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்குது? வழக்கம் போல் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த வாரம் எந்த கிரகம் எங்கே இருக்குது, வார பலனை பார்க்கின்ற போது இந்த வாரம் என்ன செய்யலாம். நம்ம வருட பலனை பார்க்கின்ற போது மொத்தமாக சொல்லிவிடுவோம். இந்த வார பலனை அந்தந்த வாரம் இந்த வாரம் எப்படி இருக்குது, இந்த கிரகம் எங்கே இருக்குது, இப்படி பண்ணலாம் போது உங்களுக்கு மனசில் அப்படி பளிச்சுன்னு பதியும். அதுக்காக தான் வார பலனே. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் நினைவு இருக்காது இல்லையா? சரி, இந்த வாரம் எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த கிழமையிலேருந்து அந்த கிழமையில் எப்படி இருக்குது அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை மாலை வரை உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். கோர்ட்டு வழக்குகள் கூட உங்களுக்கு ஜெயமாகும். உடல்நிலை சீராகும், எதிர்ப்புகள் விலகும். ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு திங்கட்கிழமை மாலை வரை இருக்கு. திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரை நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தில் நிம்மதி, வாழ்க்கை துணையால் ஒரு சந்தோஷமான நிலை, நண்பர்களுடைய ஒற்றுமை அதிகரித்தல் என்பதெல்லாம் புதன்கிழமை வரை உங்களுக்கு இருக்கு. இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பாருங்க, நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புதிய முயற்சிகள் வேண்டாம். சில நெருக்கடிகளை சந்திக்கின்ற நாளாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கும். பயணத்தில் கூட மிக கவனம் வேணும், எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக வாகனத்தை இயக்குகின்ற போது கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டவே வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நன்மையான நாட்களாக இருக்கும். பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு, ஆலய தரிசனம், தெய்வ அருள் என்பதெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நன்மையான நாளாகவே இருக்கும். அதே நேரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, சமாளித்திருக்கக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்திலேயே அப்போ இந்த வாரத்திலேயும் அது நிரந்தரமாகுது. என்னென்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. 6ஆம் இடத்து ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். யோகக்காரகன் இல்லையா? அவர் போய் 6ஆம் இடத்தில் அமர்கின்றார். அது குரு பார்வையோடு அமர்கின்றார், குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகளை எல்லாம் இல்லாமல் செய்துவிட முடியும். நெருக்கடிகள் இருந்தால் நெருக்கடிகளை இல்லாமல் செய்துவிட முடியும். பிரச்சனைகளை இல்லாமல் செய்துவிட முடியும். உடல்நிலையில் பாதிப்பு இருந்தால் பாதிப்பிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படும். வழக்கு சாதகமாகும். இந்த காலகட்டத்தில் வழக்கு இல்லை என்றாலே, எதிர்ப்பு இல்லை என்றாலே, நோய் நொடி இல்லை என்றாலே, ஆரோக்கியம் இருந்தாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அந்த நிலையினை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார். இந்த 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பார் சொல்றீங்க இல்லையா? அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வேலை வேலை வேலைன்னு இருக்கும்போது, வேலை கவனமாக இருக்கின்ற போது அத்தகைய ஜாதகர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் 10ஆம் இடத்துக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ கையில் பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்.
புரியுதுங்களா? இப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்குனாவே எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்ல விஷயங்கள் தான் இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. ஒரு புதிய வாகனம் வாங்குவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, தாய் வழி உறவோட ஆதாரம் கிடைக்கும். இப்படி ஒரு நல்ல நிலைமை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் கேதுவும் சூரியனும் 12ஆம் இடத்தில். 12ஆம் இடத்தில் செலவுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படும். என்னதான் வருமானம் வந்தாலும் சரி, உடனே செலவும் ஒரு பக்கம் வந்துடுதுங்க. அப்படி சொல்லக்கூடிய நிலை உங்கள் மனசில் இருக்கும். இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. புதனுடைய சஞ்சாரம் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு ராசிநாதனின் சஞ்சாரம் தான் சாதகமாக இல்லை. எப்படி புதன் நிலை சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒப்பந்தங்களை கவனமாக இருக்கணும், பண விவகாரத்தை கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை முதல் ஜென்ம ராசிக்குள்ளாக சஞ்சரிக்கிறார் புதன். கொஞ்சம் பயணங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நினைப்பது நடந்தேறும். இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செலவு ஒரு பக்கம், வரவு ஒரு பக்கம், செல்வாக்கு ஒரு பக்கம் தான் இந்த வாரம் இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திச்சிட முடியும். அதை வெளியில் வர முடியும். உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவதோடு பெருமாளையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள், எந்த கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள், இதன் காரணமாக பொது பலன் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது, திங்கட்கிழமை மாலை வரை உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பீங்க. குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நன்மையான நாளாகவே திங்கட்கிழமை மாலை வரை இருக்கும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரையில் உங்களுடைய சக்தி வெளிப்படக்கூடிய நாளாக, திறமை வெளிப்படக்கூடிய நாளாக, முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக, எதிர்ப்புகளை இல்லாமல் செய்திருக்கக்கூடிய நாளாக, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரை இருக்கும். அப்போது யோகமான நாட்கள் தான். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு, இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு, நன்மையாக இருக்கு, நல்ல பலன்களை கிடைக்க போகுது. இப்போ வெள்ளிக்கிழமை வரை இந்த 5 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள். ஆஃபீஸில் அப்படியே போயிட்டே இருப்பீங்க, கையில் பணம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம். ஒரு தேவையற்ற குழப்பம் மனசுக்குள்ள வந்துடுங்க. ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். உங்களுக்கே தெரியாது ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னு. ஏதோ குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் சொல்றது, வாகன பயணம் வேண்டாம் சொல்றது. சந்திராஷ்டம நாட்களில் தேவையற்ற குழப்பம், மனக்குழப்பம் ஏற்படும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிதானமாக இருப்பதும் வேலைகளில் பொறுமை காப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி கொடுக்கின்ற நிலையில் கிரகங்கள் இருக்காங்க இந்த வாரத்தில். உங்களுக்கு என்னென்ன, கேது 11ஆம் இடத்துல, சூரியன் லாபஸ்தானத்தில், குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? லாபஸ்தானத்தில் கேதுவும் சூரியனும், ராஜகிரகமான சூரியன், ஞானமோட்சக்காரன் கேது லாபஸ்தானத்தில். பணப்புழக்கத்துக்கு குறைவே இருக்காதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். எதிர்பார்த்த பணம் வந்துவிடும். புரியுங்களா? நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வரும். ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி, தெளிவு, சந்தோஷம், பணப்புழக்கம் என்பது இருக்கும். அதற்கு மேலே ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு சொன்ன மாதிரி ஒரு டிராவல் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதான்ற ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை இருக்க பாருங்க, ஒரு ராசி கிடைக்குது. செல்வாக்கும் வெளிப்படும், உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும், அந்தஸ்து வெளிப்படும். 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கு. தைரியமாக செயல்படக்கூடிய, சகோதரருடைய ஒத்துழைப்பு கிடைத்திடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துவார் என்றாலும் அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற போது ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இல்லாத நிலையெல்லாம் போயிடும், தெளிவு ஏற்படும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய எதிர்கால நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல, செலவுகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிறத விற்று செலவு பண்ணோம், கடன் வாங்கி செலவு பண்ணோம், இது போன்ற நிலைமை கூட ஒரு சிலருக்கு வரும். ஆனால் கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். செலவு வரும், கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விற்க முடியாத இடத்த கூட விற்க முடியும். புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வரை உங்களுக்கு யோகமாக இருக்குது.
வெள்ளிக்கிழமை முதல் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி சனி ஞாயிறு கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம். சந்திராஷ்டமும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு சந்திராஷ்டமும். அதனால் கடைசி வாரத்தில் 2 நாட்கள் எல்லா வகையிலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துல செலவு நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் செலவு உங்களுக்கு இப்பொழுது காத்து கொண்டு இருக்கிறது. புரியுங்களா? அதே நேரத்தில் ஆதாயமும் இருக்குது. 9ஆம் இடத்து குருவும் 11ஆம் இடத்து கேது சூரியனும் பணப்புழக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். பணம் வந்துக்கிட்டு இருக்கும், செலவு போயிட்டு இருக்கும். இந்த வாழ்க்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கும். பெரிய நெருக்கடிகள் வராது, சங்கடங்களும் வராது. இந்த வாரத்தில் மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, என்ன நடக்க போகுது வாழ்க்கையில், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நேரங்க. நல்ல நேரம் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை வரை உழைப்பு இருக்கும், வேலை பளு இருக்கும், அதற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய் புதன்கிழமை குடும்பத்தோடு ஒரு இணக்கமாக இருக்கின்ற நிலை, குழந்தைகளுக்காக ஒரு நல்ல வேலைகளை கையில் எடுக்கின்ற நிலை, பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு தேடல் என்பது உங்களுக்கு இருக்கும். ஒரு செட்டில்மெண்ட்டு வரணும், இதை முடிச்சிடணும், வேலையை முடிச்சிடணும், இது போன்ற நிலையெல்லாம் இப்போ இருக்குது. திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரையில். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். எந்த விதமான வழக்குகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உடல்நிலையில் நல்ல நிலைமை ஏற்படும். புரியுதுங்களா? அடுத்து சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமான நாட்களாகவே இருக்கும், மகிழ்ச்சியான நாட்களாகவே இருக்கும், இனிமையான நாட்களாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், இப்படி எல்லாமே நல்லாவே இருக்கும். எப்போ? வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்கள் போடுன்னு போடுவீங்க. கையில் காசு இருக்கும், நிம்மதி இருக்கும், செல்வாக்கு இருக்கும், செயல்பாடுகளும் வேகமாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக யோகத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வேலை கையில் எடுத்தீங்கன்னா முடிச்சுடுவீங்க அந்த வேலையை. 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இப்போ புதிய தொழில் தொடங்கணும், இல்லை அரசாங்க வழியில் ஏதாவது வேலைகள் நடக்கணும், அதுவெல்லாம் நடக்கும். தொழில் தொடங்க முயற்சி செய்தால் முயற்சி வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகும், அரசாங்க உதவி கிடைக்கும். அது கேது 10ஆம் இடத்துல ஞான மோட்சக்காரங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்போ ஒரு நல்ல வழி கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராசிநாதனுடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்துல, இதுதான் மிகச் சிறப்பு. 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுப்பார், வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார், திடமான நம்பிக்கையினை கொடுப்பார், எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். அப்போ அதுவும் நல்லா இருக்கா? சூரியனுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கா? சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கின்ற பணத்தை மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய நிலையெல்லாம் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்குது. கையில் பணம் இருக்குது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க போகிறது, வளமாக இருக்கும் என்பது அது காரணம். புரியுதுங்களா? மற்ற உதவி செய்யக்கூடிய நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வரையில் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் வெள்ளிக்கிழமை முதல் ஒரு சாதாரணமான நிலைகளில் கூட வெற்றி பெறக்கூடிய யோகத்தை காணக்கூடிய நிலையினை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். குரு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அவருடைய பார்வைகள் 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கும். அப்போ என்னதான் உழைப்புகள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு சுமையாக இருக்காது, சுகமாகவே இருக்கும். புரியுங்களா? தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், பணம் திட்டமிட்டு செலவு பண்ணுவீங்க, ஒரு புதிய இடத்த வாங்குவீங்க, புதிய வீடு வாங்குவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க. இப்படி எல்லாமே ஒரு நல்ல நிலைமை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. குரு பகவானின் பார்வைகள், அதே நேரத்தில் சூரியனுடைய சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம், சுக்கிரனுடைய சஞ்சாரம் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்குது. பிளான் பண்ணிக்கிங்க, சரியாக உங்களால் ஜெயிக்க முடியும்.
திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நெருக்கடிகள் விலகும். தனுசு ராசி நண்பர்களே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாமே யோகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா, யார் யார் எங்கே இருக்காங்க, அதன் மூலியமாக அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டு வச்சிங்களேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். நல்ல நேரத்தில் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்குரிய வழி நோக்கி நம்ம போகலாம். சரி, இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மாலை வரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இருக்கும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரையில் உழைப்பு இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வேலையை முடிக்கணும், அதுக்காக ஓடிட்டு இருப்பீங்க. குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்களோ அது போயிடுவீங்க. சில பேர் அதனால கூட அவங்க மேலே கொஞ்சம் கோபப்படலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த 5 நாட்களை விட கடைசி 2 நாட்கள் மிக யோகமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். உடம்புல ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குழப்பம் போயிடும், பயம் போயிடும், எதிர்ப்புகள் இருக்காது, வழக்குகள் இருக்காது, நோய் இருக்காது. அப்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா விதமான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் நீங்கள் காணக்கூடிய நாட்களாக இருக்கும். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகுவது பொதுவான விதி உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கு. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். அப்போ எந்த விதமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். 7ஆம் இடத்து குரு உங்கள் ராசியும் பார்க்கிறார். அப்போ இந்த காலம்தான் உங்களுடைய செல்வாக்கிற்குரிய காலகட்டம், உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய காலகட்டம், உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பதவி பொறுப்பு கூட கிடைக்கும். இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், மனசில் நிம்மதி இருக்கும், தேவையான சந்தோஷம் இருக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கக்கூடிய நிலை இருக்கும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் திருமணம் நடந்திருக்கக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது இந்த வாரத்தில் கூட இருக்கலாம், புரியுங்களா. மனசில் ஒரு தேவைகள் இருக்கும், ஒரு முடிவு வரும், இந்த முடிவுப்படி செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ எல்லா வகையிலும் நன்மைகள் இருக்குது. புதனுடைய சஞ்சாரம் வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை தொடங்கி பார்த்தீங்கன்னா இங்கேயே சனி ஞாயிறு ரொம்ப சாதகமாக இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரம் புதன் வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். சூரியனும் கேதுவும் 9ஆம் இடத்துல தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் அது சமரசம் உணர்ந்துடும். எல்லாம் யோகமாகவே இருக்குது. செவ்வாய் 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழில் பலமடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீங்கள் தனித்து செல்வாக்கு பெறக்கூடிய அந்தஸ்து பெறக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மையான வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. திருமண வயதினருக்கு வரம் தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. இந்த வாரத்தில் பணப்புழக்கம் இருக்குது, நிம்மதி இருக்குது, வேலையில் வந்து பிரச்சனைலாம் போயிடும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, நீங்கள் பார்க்காத சங்கடங்களா, பார்க்காத நெருக்கடிகளா, பார்க்காத பிரச்சனைகளா, அந்த அளவிற்கு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில நேரங்களில் சாதகமாக இருந்து உங்களுக்கு தேவையானவற்றை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை மாலை வரை பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவால் சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அப்போ எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க, எண்ணி எண்ணி கொடுங்க. வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேங்க்கில் வேலை செஞ்சாலும் சரி, அப்படியே பணத்தை தூக்கிடாசாதீங்க. கவனமாக எண்ணி எண்ணி கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் வெளிப்படும்.
வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தா உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். ஒரு புதிய வாகனம் வாங்க நினைத்தாலும் வாகனம் வாங்க முடியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இப்படி சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரும் அளவில் சாதகமாக இருக்கிறது. ஏன் சந்திரனை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்க, உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதை தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேதுவும் சூரியனும், இதுதான் பிரச்சனை. 8ஆம் இடத்துல கேதுவும் சூரியனும் இப்போ 2 விஷயங்கள் ஏற்படுத்தலாங்க இவங்க. ஒன்று, உடம்பில் நோய் நொடிகளை கொடுக்கலாம், அல்லது அவமானத்தை ஏற்படுத்தலாம். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு கிரகத்தை பார்க்கும்போது அவமானம் நமக்கு தயாராக இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ என்ன ஆகுன்னா எதிர்ப்பாளினரால் நமக்கு சில நெருக்கடிகள், தேவையற்ற பேச்சுகள், அவருடைய வலையில் விட வேண்டிய நிலை, அவர்களால் நம்முடைய குடும்பத்தில் குழப்பம், அவமானம் என்று ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனும் கேதுவும் அந்த நிலையினை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தை ஒரு கண்டம் மட்டும் சொல்ல முடியாது. ஐயோ 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல அப்படி, 8ஆம் இடத்துல இவர், அதனால உயிர் போயிட்டுதான் கிடையாது. அவமானம் வந்தாலும் அது உயிர் போனதற்கு சமம். ஏதோ ஒரு நெருக்கடி உண்டாகும். அது 7ஆம் இடத்துல சுக்கிரன் வேற. அப்போ பெண்களால் ஆண்களால் எதிர்ப்பாளினரால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அப்போ 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவினால் எதிர்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், நோய் நொடிகள் நிச்சயமாக ஏற்படும். அங்கே பாருங்க 8 போய் சூரியனும் கேதுவும், புரியுங்களா? இங்கே 6ல் போய் குரு, இப்போ நோய் நொடி ஏற்படும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை மட்டும்தாங்க இந்த வாரம் உங்களுக்கு காப்பாற்ற போகுது. செய்து வருகின்ற தொழில் லாபம் கிடைக்குங்க, தொழிலில் நிம்மதி இருக்கும், செலவுகள் கட்டுப்படும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அது குருவுடைய பார்வைகளால் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய நற்பலன்கள். 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்காரு. வார்த்தையில் கோபம் இருக்கும், வார்த்தையில் எக்குத்தப்ப வார்த்தையை விட்டுடுவீங்க, அதுவே உங்களுக்கு எதிர்ப்பாயிடும். ஆனால் குரு பார்வை அங்கே இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்மளே தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இதுவெல்லாம் நீங்கள் செய்வதல்ல, கிரகங்கள் உங்களுக்கு செய்ய வைப்பது, உங்களை ஏங்கிக் கொண்டிருப்பவர் கிரகங்கள் தான். சரி, இந்த வாரத்தில் என்னதான் நெருக்கடி வந்தாலும் சரி சமாளிக்க முடியும். புத பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வரை ஒரு சாதகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை பிறகு கொஞ்சம் யோசித்து கவனமாக எழுதி வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் திருப்தி அடைய முடியும், லாபத்தை பார்க்க முடியும். நவகிரகங்களையும் வழிபட்டு வாங்க, சங்கடங்கள் போகும். குலதெய்வத்தையும் வழிபட்டு வாங்க, நெருக்கடிகள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கும்பராசி நண்பர்களே, ஒரு நல்ல நேரம் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பெரிய அளவுக்கு வந்த சங்கடங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்னா கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இப்போ சங்கடத்தை கொடுக்கும், இப்போ நல்ல நிலைமை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது கும்பராசினரை எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், குருவுடைய சஞ்சாரம். மற்ற 8 கிரகத்தை தூக்கி போட்டுடுங்க, 8 கிரகமும் ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. என்னதான் ஒருத்தர் நெருக்கடிகள் கொடுத்தாலும் சரி, குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற போது, குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது எந்த பிரச்சனை வந்தாலும் அது வெளியில் வந்துட முடியும். எந்த நெருக்கடி வந்தாலும் அது சமாளிச்சிட முடியும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு யோகமான காலகட்டங்கள் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற காலகட்டம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற குரு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுப்பார் சொல்லலாம். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். நிரந்தரமான இடம், வீடு, செல்வாக்கு, உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய நிலை எல்லாம் பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைத்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குருவுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு ஒரு தந்தையுடைய பெயரை மீட்டெடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். அவருடைய பிள்ளை இவரும் அவர் மாதிரி தான், அவரோட ஒரு நிலை வந்திருக்காரு, அப்படி பேசக்கூடிய நிலைமை இருக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. இந்த வருமானத்தில் இந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும்.
பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு குரு இருக்கார், பார்த்துறாரு. அப்போ இது வந்து மிகப்பெரிய யோகமான நிலை உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு மாலை வரை குழப்பம் இல்லாமல் செயல்பட்டு பாருங்க. முடிவுக்கு வந்துட்டீங்களா, முடிவில் தீவிரமாக இருங்க, நிச்சயமாக ஜெயிச்சிடுவீங்க. திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2ஆம் இடத்துல குடும்பத்தினுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. பண விவகாரங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. கரெக்டானா அள்ளி கொடுக்காம எண்ணி கொடுங்க. கொடுக்கணும்னு நினச்சா 1 லட்ச ரூபா கொடுக்கணும், கொடுத்துருங்க. அது எண்ணி கொடுங்க. ஏன்னா கை தவறி 2 லட்சம் கூட கொடுத்துடலாம். வாங்கணும் போது 1 லட்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? எண்ணி கொடுங்க. பண விவகாரங்களில் கவனம் வேணும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அற்புதமான நாளாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி எடுக்கின்ற முயற்சியெல்லாம் வெற்றியாகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக, சந்தோஷமான நாளாக, புதிய வாகன வசதிகள் உண்டாகிடக்கூடிய நாளாக, தாய் வழி உறவுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அப்போ இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவிற்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ ராகுவால் எந்த பாதமும் இல்லை. அதே நேரத்தில் என்ன விஷயம்னா, சூரியன் 7ஆம் இடத்துல, கேது 7ஆம் இடத்துல. இந்த நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, புதுசாக வராங்க பாருங்க, அவங்களை கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருங்க. யார் எங்கே வைக்கணும் அங்கே வைங்க. யாரையும் உடனே நம்பிட வேண்டாம். இன்னொன்று, கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லை என்றால் சிக்கல் வரும். கேது 7ஆம் இடத்துல, சூரியன் 7ஆம் இடத்துல. சூரியன் கூட ஆட்சியாக இருக்காரு. கேது 7ஆம் இடத்துல. கொஞ்சம் நெருக்கடிகளை எதிர்ப்பாளினரால் அடையக்கூடிய நிலை இருக்குது. ஜாகிரதை இருந்துங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல. செவ்வாய் 8ஆம் இடம் இருக்கின்ற போது கொஞ்சம் பார்த்து செயல்படணும். கொஞ்சம் நீதி நெறிகளுக்கு உட்பட்டு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும். அதையும் ஞாபகத்தை வச்சுக்கிங்க. பொதுவாக குருவுடைய பார்வை, குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை முதல் புதனும் சாதகமாக சஞ்சரிக்க போகிறார். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், புதிய இடம் வாங்க முடியும், எதிர்பார்த்த பணம் வரும், கையெழுத்து போடுவீங்க. எங்கே எதிர்பார்த்த இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை கூட இருக்கலாம். கையெழுத்து போடுவீங்க. உங்களுக்கு செல்வாக்கான வாரம் இந்த வாரம். நிம்மதியான வாரம். உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய, பூர்த்தியாகிடக்கூடிய வாரம் இந்த வாரம். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மீனராசினர். அதுக்கு என்ன காரணம்னா, அது மோட்ச ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இட ராசி. வாழ்க்கையில் இந்த பிறவிலேயே எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும், எல்லாவித வாய்ப்புகளையும் அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற ராசி. பாருங்க, அப்படியே தேடல் என்பது மிக அதிகபட்சமாக இருக்கும். மனசில் ஒரு சலனம் இருக்கும். என்ன 7ஆம் இடத்து அதிபதி புத பகவான் நீச்சம் அடைகின்ற ராசி உங்கள் ராசி. இப்போ புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கு இருக்காது. என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். அதை விட்டு வெளியில் உங்களை மாற்றவே முடியாது. சரி, என்ன செய்ய போகிறீங்க இந்த வாரம்? இந்த வாரம் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய சஞ்சாரம் திங்கட்கிழமை மாலை வரை செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. திங்கட்கிழமை மாலை வரை செலவுகள் காத்துட்ருக்கு. ஏதாகிலும் ஒரு வகையில் செலவுகள் ஏற்படும். திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் லாபத்தை உண்டாக்கும். குழப்பத்தை நீங்களே உண்டாக்கிக்க வேணாம். ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா, முடிவை மாற்றிக்கவே வேணாம், அப்படியே போய்கிட்டே இருங்க, நன்மையாகவே இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிதானம் வேண்டும், வார்த்தைகளில் நிதானம் வேண்டும், குடும்பத்தினரை அனுசரித்து போவது நன்மையாக இருக்கும். வரவு செலவில் கூட கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாட்கள், நன்மைகளை காணக்கூடிய நாட்கள். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நிறையவே நெருக்கடிகள், பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்த ராசி மீனராசி. இந்த நேரத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில், இந்த வாரப்பலன் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு யோகமான நேரம். 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ தனி ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் என்பதெல்லாம் இப்பொழுது ஏற்படும். உடல்நிலையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு விலகி போயிடும். எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும். கேதுவும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்ப்புகள் இல்லைங்க இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு ரொம்ப செல்வாக்காக வாழக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு. உங்களுக்கு
உடல்நிலை இருந்த பாதிப்புகள் கூட விலக ஆரம்பிக்கும். அப்போ நல்ல நிலைமை இப்பொழுது உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும். இப்போ 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்குதுன்னா உங்களுடைய உடல்நிலையில் மூலம் பொலிவு வரணும், தெளிவு இருக்கணும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும், புரியுதுங்களா? திடீர் வாய்ப்புகள் தேடி வரணும், உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படணும். 10ஆம் இடத்திற்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள்லாம் போயிடும். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். விரைய செலவுகள் குறைந்து கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கும். 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ராகுவை குரு பார்க்குறார். அப்போ விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறும். அது நன்மையாகவே இருக்கும். செய்கின்ற செலவு போல நன்மையாகவே இருக்கும். இன்னொன்று, சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. உங்க ராசி தான் சுக்கிரன் உச்சமாகிறாரு, அதுவும் சாதகமாக இருக்கு. புதனின் சஞ்சாரம் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு புதிய முயற்சிகளை வெற்றியாக்கி தரும். இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க, எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும், எல்லா விதமான யோகமும் இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம் தான். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம். அதே நேரத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள், அது மிக அவசியம். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதும், வராகி துர்க்கையை வணங்கி வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.